சாந்தினி இங்க கொஞ்சம் வா. என்னாச்சு? இங்க பாரு, இவனுக்கு உடம்பு சரியில்லை, அனல் மாதிரி கொதிக்குது. இருக்குதான். பரவாயில்ல விடுங்க, சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். இப்ப ஸ்கூலுக்கு போகட்டும். என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசுற? ஸ்கூலுக்கு போய் ஜுரம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? வீட்லயே இருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னும் உடம்பு முடியாம போயிடும். அவன் ஸ்கூல் போகட்டும் சொல்றேன்ல. இங்க பாரு, அவன் இன்னைக்கு வீட்டுல தான் இருப்பான். முதல்ல நீ டாக்டருக்கு கால் பண்ணி எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேளு. இப்ப என்ன பண்றது? நதீம் எப்படி கூப்பிடுறது? அம்மா அம்மா. அதான் மெடிசன் கொடுத்தாச்சுல, பேசாம அமைதியா தூங்கு. எல்லாரும் வெளில போங்க. எனக்கு பிரியாணி செய்ய கத்து தர மாட்டியா? கத்து தர மாட்டேன்னு யார் சொன்னா? வா. இப்படி இல்லம்மா, இப்படி. number you are trying to call is currently switched off. சாந்தினி எங்க போயிட்டா? அநேகமா சீக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அட சிக்குகண்ணா, என்னாச்சு? அம்மா எங்க? மம்மி எங்க போனாங்க எனக்கு தெரியலப்பா. நம்பர் வர கால் போக மாட்டேங்குது. உனக்கு இன்னும் ஜுரம் அதிகமா தான் இருக்கு. அட நீ சீக்கோ தனியா விட்டுட்டு எங்க போன? அது நான் இவனுக்கு மாத்திரை வாங்க போயிருந்தேன். அதை என்கிட்ட சொன்னா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அங்க பாரு எப்படி எழுதிட்டு இருக்கானு. நான் எப்படி உனக்கு ஃபோன் பண்றது? உனக்கும் தொந்தரவா இருக்கும்ல. இந்த மாதிரி ரெடியாகி மாத்திரை வாங்கவா போன? சரி விடு. சரி உடனே டாக்டருக்கு கால் பண்ணி வந்து அவனை பார்க்க சொல்லு. சரியா? வாக்கண்ணா வா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. குழந்தைக்கு கொஞ்சம் ஜுரம் அதிகமாக இருக்கு. தேங்க்யூ டாக்டர். வெல்கம். அங்க நீ என்ன பண்ற? இங்க வா என்கிட்ட.
என்னால இப்ப வர முடியாது. நீ நாளைக்கு வாயேன், பிரியாணி எடுத்துக்கிட்டு. ஷூர். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ நீ இங்க இருந்திருந்தா எப்படி இருக்கும்? அதை தான் நானும் யோசிக்கிறேன். சாந்தினி இப்போ இங்கே இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு எவ்வளவுதான் பைத்தியம் பிடிக்க வைப்பா சாந்தினி. என்னடி கொல்றடி. அப்படிலாம் பண்ணாத, இல்லை நேராக கிளம்பி அங்கே வந்துடுவேன். நான் இன்னைக்கு லீவ் எடுத்திருக்கேன். லீவா? ஆனா எதுக்கு? நீ ஆபீஸ் போயேன், எதுக்கு நாளை வெயின் பண்ற? இங்க பாரு, சிக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் இன்னைக்கு வீட்ல இருந்து வேலை செய்ய போறேன். நான் என்ன பண்றது? நதிமோட போனா தான் இருக்கும். எஸ், நீங்க யாரு? சார், நான் பிரியாணி எடுத்துட்டு வந்தேன். பிரியாணியா? அது நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பிரியாணி. சிக்குக்கு ரொம்ப ஓ, பிடிக்கும் இல்லையா? அப்படியா? நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். இல்ல, நான் ஆன்லைன்லயே பே பண்ணிட்டேன். சரி. ஹலோ. உன் புருஷன் வீட்டில் இருக்கான்னு ஏன் என்கிட்ட சொல்லலை? கேட்காத, அவ்வளோதான். பையனுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் அவர் லீவ் எடுத்துட்டாரு. அண்ணா, அதை நீ சொல்லியிருக்கணும்ல. அட, நான் எப்படி சொல்றது? போன் அவர் முன்னாடி தான் இருக்க. நல்ல வேலை, அவருக்கு எந்த சந்தேகம் வரல. அதை தான் நானும் சொல்கிறேன். நல்ல வேலை அவனுக்கு சந்தேகம் வரல, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சரியா? என் மூடு இன்னைக்கு ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்படியா? எதுக்காக? அது எதுக்காகனா, இன்னைக்கு என்னால் உனக்கு பிரியாணி கொடுக்க முடியல. இன்னைக்கு பிரியாணி நான் சாப்பிட்டே தீருவேன். பைத்தியம் மாதிரி பேசாத. உன் புருஷன் வீட்டில் இருக்கார், ஓகே? அதுக்கு என்ன இப்போ? நானே இப்பவே வர சொன்னேன். ராத்திரி வந்துரு, அவர் தூங்கிடுவாரு. பைத்தியமா நீ? அது ரிஸ்க்கு. ஒருவேளை முழிச்சுக்கிட்டா எழுந்திருக்க மாட்டாரு. நான் தான் சொல்றேன்ல, பிரியாணி வாசனை பிடிச்சல, அது போகவே மாட்டேங்குது. இன்னைக்கு முழு பிரியாணியை நான் சாப்பிட்டே தீருவேன். நீ கண்டிப்பா வந்தே ஆகணும். நீ மட்டும் இங்க வரல, நான் கண்டிப்பா அங்க வந்துருவேன். சரி சரி, ஓகே, நான் கண்டிப்பா வரேன். பாய் பாய். ஹலோ, எங்க இருக்க நீ? உன் வீட்டுக்கு வெளியில தான் நிற்கிறேன். கதவு தர. சாந்தினி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தாண்டா பயப்படணும், பயந்தங்கொலி. வீடு என்னோடது, புருஷன் என்னோடது. இங்க பாரு, மூட ஸ்பாயில் பண்ணாத. ஏன், என் கையால் கொடுத்த பிரியாணி உனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சா? ஆமா, பின்ன என்னவா? என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சிங்கத்துக்கு ரத்த வாசனையை காட்டிட்ட, என்ன பைத்தியமாக்கிட்ட. அப்படி பார்த்தா நீயும் தான் என்ன பைத்தியமாக்கியிருக்க. டைமை வேஸ்ட் பண்ணாத.